விண்வெளியிலிருந்து வந்த மர்ம சிக்னல். குழம்பி போன விஞ்ஞானிகள். சிக்னலை அனுப்பியது ஏலியன்களா? மீனாட்சி Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. விண்வெளியிலிருந்து ஒவ்வொரு 44 நிமிடங்களுக்கும் ஒரு முறை வித்தியாசமான சிக்னல் ஒன்று பூமிக்கு வருகிறது என்று ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஆனால் இது எங்கிருந்து வருகிறது? சிக்னல் மூலம் யாராவது நம்மை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்களா? ஏலியன்கள் தான் இந்த சிக்னலை அனுப்புகிறார்களா என்ற கேள்விகளுக்கு விடை தெரியாமல் விஞ்ஞானிகளே குழம்பி போயுள்ளனர். அண்டத்திலுள்ள ஏதோ ஒரு பொருளிலிருந்து இந்த சிக்னல் வருகிறது என்பதை கண்டுபிடித்துள்ள விஞ்ஞானிகள் அந்த பொருள் என்ன, அது எந்த பொருள் என்று தெரியாமல் திணறி வருகின்றனர். இந்த மர்ம பொருளுக்கு அவர்கள் ASKAP J18320911 என்று பெயரிட்டிருக்கின்றனர். ஆஸ்திரேலிய ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே பாத்ஃபைண்டர் மற்றும் நாசாவின் சக்தி வாய்ந்த சந்திரா எக்ஸ்ரே தொலைநோக்கியை பயன்படுத்தி இந்த மர்ம சிக்னலை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். 44 நிமிடங்களுக்கு ஒரு முறை வரும் இந்த சிக்னல் சுமார் 2 நிமிடங்கள் வரை நீட்டிக்கிறது. விண்வெளியிலிருந்து எக்ஸ்ரே மற்றும் ரேடியோ கதிர்கள் வெளியாவது அதிசயம் ஒன்றுமில்லை. அவ்வப்போது தொலைதூர நட்சத்திரங்களிலிருந்து இது போன்ற கதிர்கள் வெளியாகும். ஆனால் 1 முதல் 2 வினாடிகள் மட்டுமே இது ரிசீவ் ஆகும். பின்னர் எப்போது வரும் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் விஞ்ஞானிகள் தற்போது ரிசீவ் செய்திருக்கும் சிக்னல் சீரானதாக இருக்கிறது. இதை நம்மால் முன்கூட்டியே கணிக்க முடியும். எவ்வளவு நேரம் நீட்டிக்கும் என்பதையும் சொல்ல முடியும். அப்படியென்றால் இந்த சிக்னலை அனுப்பும் பொருள் எது? நிச்சயமாக நட்சத்திரங்கள் கிடையாது. நாம் இதுவரை புரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தைப் போல இது இருக்கிறது. இந்த சிக்னலை வழங்கும் பொருள் பால்வெளி அண்டத்தில் 15,000 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது என்கின்றனர் விஞ்ஞானிகள். இருப்பினும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண விஞ்ஞானிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். சில கருத்துக்களையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். உதாரணமாக, இறந்து போன நட்சத்திரங்களிலிருந்து காந்த எச்சம் வெளியேறும். அதுவாக கூட இது இருக்கலாம் என்று சந்தேகம் தெரிவிக்கின்றனர். ஆனால் இப்போது வரை இதற்கான உறுதியான ஆதாரம் கிடைக்கவில்லை. விண்வெளியில் நமக்கு தெரிந்ததெல்லாம் கோள்கள், குறுங்கோள்கள், விண்கற்கள், வால் நட்சத்திரங்கள், நட்சத்திரங்கள், கருந்துளைகள் மட்டுமே. இதை தாண்டி புதிதாக எதுவும் கிடையாது. அப்படி பார்த்தால் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு பொருள் அங்கு விண்வெளியில் இருக்கிறது. அது நீண்ட காலத்திற்கு அழிவில்லாமல் இருக்கலாம். உதாரணத்திற்கு கருந்துளை அழிய பல கோடி ஆண்டுகள் ஆகுமாம். அதைவிட நீண்ட ஆயுளை கொண்ட ஏதோ ஒன்று விண்வெளியில் இருக்கிறது. அதுதான் தொடர்ந்து சிக்னலை அனுப்பிக் கொண்டே இருக்கிறது. பூமிக்கு சிக்னல் அனுப்புகிறது என்பதை விட அதன் சிக்னல் கடந்து செல்லும் பாதையில் நாம் இருக்கிறோம் என்று சொல்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும். அப்படியென்றால் அந்த பொருள் என்ன என்பதை விஞ்ஞானிகள்தான் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும்.